இது உனக்கே நியாயமா தெரியுதா ராகவி? மேட்சை நாங்கள் விட்டு கொடுத்தாதான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னதெல்லாம் ஓவர். அதுக்காக இவன் நடிச்சு மேட்சை சொதப்பினது ரொம்ப ஓவர். இப்படிதான் முதலே சொல்லியிருந்தா ஆடாமலே இருந்துக்கலாமே. யார் உனக்கு ஃப்ரெண்டு யார் உனக்கு ஃப்ரெண்டு இல்லைன்றதெல்லாம் உன் சொந்த பிரச்சனை. சரி, நம்ம சொந்த பிரச்சனை. அதுக்காக 500 பேர் உள்ள நம்ம அவசர தோக்கடிச்சது எந்த விதத்தில் நியாயம்? வினித்துக்கு பாலாவுக்கு நடுவில் யார் ஃப்ரெண்டுன்னு டிசைட் பண்ணணும்னா வேற ஏதாவது போட்டி வை. சிங்கப்பால் கொண்டு வர சொல்லு. பால் முடியாதா, அட்லீஸ்ட் சிங்க பல்லாவது கேளு. லியோனியை நடுவரை வச்சு பட்டிமன்றம் வைக்க சொல்லு. அதை விடு, அந்த கால இளவரசிங்க மாதிரி எதையாவது ஜெயிச்சுட்டு வர சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு வாபஸ் வாங்கினதா ஃப்ரெண்டு, தோத்தாதான் ஃப்ரெண்டுனா காமெடியா இல்லை? தலை வீம்புக்கு பண்றப்ப நாம மட்டும் ஏன் இப்படி இறங்கி போகணும்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஃப்ரெண்டா இருக்க தவிர எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எங்களுக்கு தனியா மான அவமானம் ஒண்ணு இருக்குல்ல. விட்டு கொடுத்தா நீ முதுகுல தட்டி கொடுப்ப, அவ்வளவுதானே. இப்ப பாரு, வருஷ பூரா ஸ்கூல் எங்க மூஞ்சில தூத்துன்னு துப்பும். எதுக்குடா இப்ப ராகவி திட்டுற? முட்டாத்தனமா யோசிக்கிறதுல நான் மட்டும் தான் யோசிக்கணும். வேற யாராவது யோசிச்சாங்கன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். நீ கருண கடலா இரு ராகவி. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த கடல்ல எங்களை போட்டு முக்காத. மெழுகு திரியா எரிஞ்சு கரைகிறதெல்லாம் ஓகே, ஆனா ஏன் விட்டு கூரையில எரியாத. பயங்கரமான தத்துவமா இருக்கே பாண்டி. ஆமால, நானே எதிர்பார்க்கல, டக்குன்னு வந்துருச்சு. டேய், இப்ப என்னதான்டா சொல்ல வர? தலை தான் தரதல மாதிரி நீங்க என் ஃப்ரெண்டுனா வினித்துக்கிட்ட பேசக்கூடாது, காலையில கக்கா போகக்கூடாதுன்னு என்னென்ன கண்டிஷன் போடுறானே, அதே மாதிரி ராகவியும் நம்ம கிட்ட வந்து விட்டு கொடுத்தாதா ஃப்ரெண்டு, முட்டு கொடுத்தாதா ஃப்ரெண்டுன்னு சொல்றது ரொம்ப தப்பு இல்லையா? பாண்டி சொல்றதும் கரெக்டு. எதையும் எதிர்பார்க்காம வரதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை மட்டும் எப்படி எதிர்பார்க்கலாம்? டேய், ராகவி அழுதுடா. அலட்டும், அதுதான் சீரியல் ஆரம்பிச்ச அன்னையில இருந்தே அழுதே. அலட்டும், ஆனா தப்பு பண்ணக்கூடாது. மேட்ச்ல தோத்தாச்சு, எங்களுக்கு தான் அவமானம். எங்களோட ஃப்ரெண்டா நீ எங்களுக்கு அப்படி ஒரு அவமானம் வரவிட்டுக்கலாமா ராகவி? அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா? ரிஷி, உனக்கு கூட நல்லா வசனம் பேச வருதுப்பா. ஆமால, வருத்தப்படாத ராகவி, யோசிச்சு ஏதாவது பண்ணலாம். இல்ல, வேண்டாம். பாண்டி சொல்றதும் ரிஷி சொல்றதும் கூட சரிதான். உங்களை பத்தி யோசிக்காம நான் அப்படி பண்ணது ஏன் தப்புதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. இந்த சண்டை போதும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். தினம் தினம் யார் யார் அடிப்பாங்கன்னு யோசிச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. யார ஜெயிச்சு நம்ம என்ன கொண்டு போக போறோம்? போட்டி ஜாஸ்தியாவ கோபமும் வெறுப்பும் தான் ஜாஸ்தியாகும். அதனாலதான் அப்படி சொன்னேன், வேற எதுவும் இல்ல. சரி, கவலைப்படாத ராகவி, யோசிச்சு முடிவு பண்ணலாம். இல்ல வினீத், எதையும் தடுக்கவோ அவாய்ட் பண்ணவோ நாம யாரு? நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி உங்ககிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல. எனக்காக உங்களை விட்டு கொடுக்க சொல்றதும் தப்புதான். நடந்ததுக்கு சாரி. என்ன நடக்கணுமோ அது அப்படியே நடக்கட்டும். என்னப்பா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நீ சொன்ன சரிதான் அப்பா, ஆனா ராகவி சொன்னது தப்பு இல்ல. பொண்ணுங்க விஷயத்துல அவன் இப்படிதான், எதையும் தெளிவா பேச மாட்டான், போட்டு குழப்புவான். இத பல வருஷங்களா அவன் விளையாட்டாவே பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரியா, நீ பெரிய ஆட்டக்காரியாமே, ஊரே சொல்லுது. எங்க ஒரு ஆட்டம் போடு. ஐயோ, அமைதி அமைதி அமைதி. உலகமெங்கும் இருக்கும் கோடான கோடி ரசிகர்களின் சார்பாக தென்னகத்து ஜெனிஃபர் லோபர், பிஎஸ்சிஎம் பராத்தான், நடன ராணி பிரியா அவர்களை ஒரு நடனம் ஆடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவருக்கு அருகில்
தென்னகத்து மைக்கேல் ஜாக்சன் புலி அவர்கள் கோப்பை தாங்கி ஆடுவார்கள். ரொம்ப தேங்க்ஸ் தான். ஸ்டார்ட் த மியூசிக். மாடு சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரர்ர நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரர்ர நாக்க முக்க அர்ரர்ர நாக்க முக்க கைப்பற்றிய கோப்பையை ஒயிட் ரோஸ் அணி தலைவர் பாலா அவர்கள் ஒரு ஒயிட் ரோஸிடம் வழங்குவார்கள். பாலா நம்ம டீமுக்கு வராருன்னு சொன்னப்போ எனக்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஹவுஸ் ஒரு வெற்றியோட ஆரம்பிச்சிருக்குன்னா அதுக்கு பாலா தான் காரணம். கிவ் ஹிம் a big hand. இந்த ஐடியா சொன்ன பிரியாவுக்கு தேங்க்ஸ். நிஜமாவே பாலாக்கு தேங்க்ஸ் சொல்றேன். கப்ப ஜெயிச்சதுக்காக மட்டும் இல்ல, +1 டீமை ஒன்னா சேர்த்ததுக்காக. தேங்க்ஸ் பாலா. I'm so happy பாலா. எப்படி சொல்றதுனே தெரியல. உனக்கு சந்தோஷம் தானே? ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, கப்பு, பிரைஸ் இதெல்லாம் சப்ப மேட்ரு. உன்னோட டீம்ல உன்னை நிஜமா நேசிக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எழுந்துடாத. ஃப்ரெண்ட்ஸ் எதிர்த்து ஆடுறப்போ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன். கனாக்கானும் காலங்கள் ஒரு